ஹலோ ஆல், வெல்கம் டு சமைச்சா போச்சு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான பாயசம் ரெசிபி. நம்ம வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் பால் பாயசம் தான் யூஸ்வலாக செய்வோம். ஆனால் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பாசி பருப்பு பாயசம். வாங்க நம்ம பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாயசம்க்கு தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட் பார்த்துடலாம். பாசிப்பருப்பு 250 கிராம்ஸ், வெல்லம் 350 கிராம்ஸ், ஜவ்வரிசி 50 கிராம்ஸ், ஏலக்காய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 25 கிராம்ஸ், காய்ந்த திராட்சை 25 கிராம்ஸ், தேங்காய் பால் 2 கப்ஸ், சுக்கு பொடி 1 பிஞ்ச். முதல்ல நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பை நல்லா கழுவி அது ஒரு ஜல்லடையில் போட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆயிடுச்சு. இப்போ பருப்பை கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம். நம்ம அந்த பருப்பு பாயசத்தை பாசிப்பருப்பில் தான் பண்ணணும்ல, இல்லை கடலைப்பருப்பில் கூட பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பில் பண்ணிங்கன்னா இந்த சேம் மெத்தட். கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் காய விட்டுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பருப்பை காய வச்சு 2 ஹார்ஸ் ஆகிடுச்சு. பருப்பு நல்லா காஞ்சிச்சு. பருப்பில் எந்த விதமான மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இல்லை. இந்த பாயசம் செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், பருப்பு நல்லா காயணும். ஈரத்தோடு போட்டு நம்ம நெய்யில் ரோஸ்ட் பண்ண முடியாது. அதனால் பருப்பு நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் பாயசம் பண்ணுங்கள். நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் தேங்காய் பால். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காவை நல்லா அரைச்சிக்கோங்க. அதில் இருக்க பாலெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கோங்க. மீதி இருக்க ட்ரை தேங்காயில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சிட்டு அந்த பாலை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு 2 வாட்டி பால் எடுத்தால் போதும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்கிறது பெரிய பவுலில் இருக்கிறது செகண்ட் தேங்காய் பால், சின்ன பவுலில் இருக்கிறது ஃபஸ்ட் தேங்காய் பால். அடுத்ததாக நம்ம பாயசம் பண்ணுறதுக்கு ஜவ்வரிசியை ரெடி பண்ணோம். ஜவ்வரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அந்த ஊற வச்ச தண்ணியும் ஜவ்வரிசியும் ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம பாயசத்துக்கு வெள்ளை பாகு ரெடி பண்ணோம். அதுக்கு ஒரு வெசலை கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். அதில் 2 கப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம வச்சுருக்க வெல்லத்தெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாகும் போது வெல்லம் நல்லா மெல்ட்டாகி வரும். இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இதை நல்லா கூல் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரைனரில் ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாயசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு அதில் 3 ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கோங்க. கீ மெல்ட் ஆனோன்னே நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பு அதில் ஆட் பண்ணி அது கோல்டன் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
முக்கியமான விஷயம் என்னென்னா, ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு பாசிப்பருப்பை வறுக்கணும். பாசிப்பருப்பு கருகி போயிடுச்சுன்னா பாயசம் நல்லா இருக்காது. அடுத்ததாக நம்ம ஒரு வெசலில் ஸ்டவ்வில் வச்சு அதில் 1.5 கப்ஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பாசிப்பருப்பை வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கணும். நம்ம பாசிப்பருப்பு வேகிறதுக்கு ஒரு லிட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கரண்டி எடுத்து பாசிப்பருப்பை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ பாசிப்பருப்பை மசிச்சு விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க செகண்ட் தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம வேக வச்சுருக்க ஜவ்வரிசி ஆட் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசியும் பாலும் ஆட் பண்ணதுக்கப்புறம் பாயசத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த முக்கியமான விஷயம் என்னென்னா, பாசிப்பருப்பு வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பால், ஜவ்வரிசி, வெள்ளைப்பாகு எல்லாம் ஆட் பண்ணணும். ஸ்டவ் ஹையில் இருந்துச்சுன்னா பாயசம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால அது முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம 1 ஸ்பூன் காடமம் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம 1 பிஞ்ச் சுக்கு பொடி ஆட் பண்ணிக்கலாம். இது பாயசத்துக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். மீன்வெல் நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 4 ஸ்பூன்ஸ் ஆஃப் கீ ஆட் பண்ணிக்கலாம். அதில் கேஷ்யூ நட்ஸ், ட்ரை கிரேப்ஸ், அப்புறம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்க தேங்காவை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ கீ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இல்லை நம்ம 25 கிராம்ஸ் ஆஃப் கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட்ஸ் கோல்டன் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ்யூ நட்ஸ் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகிடுச்சு. அது வேறு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம ட்ரை கிரேப்ஸை ஆட் பண்ணி அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 சில்லு தேங்காவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். அது கீழே போட்டு கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம்.
தேங்காவும் கோல்டன் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகிடுச்சு. அது வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க தேங்காய், ட்ரை கிரேப்ஸ், கேஷ்யூ நட்ஸ் இது 3ஐயும் பாயசத்தில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்டில் இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஆர் வீடியோஸ். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.